போருப்பு துறப்பு. ஹாய் Hi. ஹாய் உங்க ஓகே ஓகே Okay. ஸோ மட்டும் வேற தெரிய மாட்டேங்குது. ஓகே ஸோ வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நாங்கள் சோலோ லெவலிங்கிற ஒரு அனிமையை பற்றி, எஸ் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் அனிமே பற்றி பேச போகிற வீடியோ. ஸோ சோலோ லெவலிங் அனிமையை பற்றி இன்னைக்கு நாங்கள் இவருதான் டிஸ்கஸ் குஞ்சுமணி. பண்ணுவோம். இத பாத்தீங்களா, வடிவமா இருக்க குஞ்சுமணி இவருதான். ஸோ சோலோ லெவலிங், அதாவது சோலோ லெவலிங்கிற கதை விசுவலான அனிமே மாதிரி தான் போகும். அதாவது ஒரு அண்டர் டாக் மாதிரி ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு வந்து பவர் இருக்காது. அந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னா, ஹண்டர்ஸ் இருப்பானுங்க, டஞ்சன் இருக்கும், டஞ்சனுக்குள்ள வந்து டீமன்ஸ் இருக்கும். இந்த ஹண்டர்ஸ் போய் கொள்ளுவானுங்க. அந்த ஹண்டர்ஸ்க்கு நிறைய ரேங்க்ஸ் இருக்கும். இ ரேங்க்ல இருந்து எஸ் ரேங்க் வரைக்கும் இருக்கும். ஸோ வந்து இ ரேங்க் தான் ரொம்ப லீஸ்ட், எஸ் ரேங்க் தான் ரொம்ப மோசமாக இருக்கும். இ ரேங்க்ல ஒருத்தன் இருப்பான், சங்ஜின்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து எப்படி வந்து அவனுக்கு ஒரு 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 சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னைத்தானே ஒரு கேம்ல இருக்க மாதிரி இருக்கும். அவனுக்கு அவனால தன்னை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். அவன் கொல்ற ஒரு டீமனுக்கும் டிஃபீட் பண்ற ஒருத்தவங்களுக்கும் அவனோட ஸ்கில்ஸ் ஏறும். நிறைய ஸ்கில்ஸ் அவனுக்கு புது எபிலிட்டிஸ் கிடைக்கும், கேம்ஸ்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பிளாட்டு. இது வந்து அவன் அப்படி கடைசியில போய் எஸ் ரேங்க் ஆகும், அந்த மாதிரி நிறைய நடக்கும். நாங்க பெருசா ஸ்பாயில் பண்ண வரோம்டா. இதுதான் ஸ்பாயிலர்லாம் இல்லங்க, வேஸ்ட்ங்க அது. சை இல்ல, ஆக்சுவலா இது வந்து சோலோங்கிறது வந்து மத்த அனிமே மாதிரி இருக்காது. ஏன்னா அனிமேஸ்னாலே நம்ம இப்போ ஏன்னா அனிமே கிடையாது, நிறைய கார்ட்டூன். நீ வாயம் போக்கிமான் கேரக்டர். இப்ப நான் பேசவே வேணாமா? வேணும்னா பேசு. அதாவது சோலோ லெவலிங் வந்து அந்த சஞ்சின்வோங்கிற அந்த ஒரு கேரக்டர் மட்டுமே பேஸ் பண்ணுது. மற்றபடி மற்ற ஒரு கேரக்டருமே அவனை வந்து லைக் இம்பார்ட்டன்ஸே சுத்தமா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சஞ்சின்வோ தான்டா, அவ்வளவுதான், அவன் தான் வந்து இது பண்ண மாட்டான். அந்த மாதிரி அவனை மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ்டா வச்சு மற்ற ஒரு கேரக்டருமே சைன் பண்ண மாட்டானுங்க. எல்லா கேரக்டருமே பெரிய டீமான தான் தோத்துருவானுங்க. நம்ம சஞ்சின்வோ போய் காப்பாத்துவார், அப்படிதான் இருக்கும். லைட்டா அது வந்து லைட்டா இல்ல, ரொம்பவே அது கொஞ்சம் இதாதான் இருக்கும். இன்னொன்னு வந்து இது வந்து மாங்கா, இது வந்து ஜப்பனீஸ் இல்ல, இது வந்து கொரியன் அனிமே. ஸோ வந்து ஆக்சுவலா பேர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். பிடிஎஸ், கேபாப், கொரியன்னாலே அதான் ஆர்சிபி லேடிஸ் இல்ல, கொரியன் தான் லேடிஸ். ரொம்ப இதுவா ஸ்டீரியோடைப்பிக்கா பேசுறான். நம்ம நான் அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டாம நீ பொத்திட்டு உட்கார்ற. கோலா சொல்லுங்க, உங்களோட சோலோ லெவலிங் பத்தி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆனிமே எவ்வளவு நல்லா இருக்குன்னு அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட வச்சுதான் நான் டிசைட் பண்ணேன். சோலோ லெவலிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் தரமா இருந்து, ஐ மீன் அந்த மொத்த ரேங்க் சிஸ்டம் அத இல்லடா எனக்கு பிடிச்சிருந்து. அந்த ரேங்க் சிஸ்டம் இன்ட்ரோ듀ஸ் பண்ண விதம் வைரமுத்து மாதிரி ரியாக்ஷன் வேற. ஹீரோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை ஒரு ஃபர்ஸ்ட் அவன் கிழிஞ்ச ஷூ போட்டிருப்பான், அதை வச்சு அவன் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை காட்டின விதமா இருக்கட்டு. ஃபர்ஸ்ட் எபிசோட் வாஸ் ஃபைனஸ்ட். இதுக்கு மேல என்னடா பேச சொல்றேன்? உனக்கு போர் அடிக்காது, சுத்தமா போரிங்கே இருக்காது. இதுல நான் ஏகேக்கு ஏதோ வன்மம் இருக்காது, அவன் பாட்டு வரும்போது பேசுவான். எனக்கு வந்து இதுல என்ன ஒரு மைனஸா பட்டுச்சுன்னா, அது வந்து லைக் இந்த கேரக்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. மத்த எல்லா கேரக்டருமே அவ்வளவு பெருசா அவங்க வந்து ஷைன் பண்ணல. ஒன்லி சஞ்சின்வோ அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. நான் எல்லா எனக்கும் இதேதான் ஃபீல் ஆச்சு. அந்த ஹீரோவோட பேரை தவிர இப்போ மத்த கேரக்டர் யாரோடைய பேரை உன்னால சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு வந்து எனக்கு அந்த அனிமேஷன், நான் வந்து மானுவா படிச்சிட்டேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் ஒரு 4 எபிசோட் பார்த்தேன்.
மான்வா. மான்வா. ஓ மான்வா அப்படி. ஓ ஆக்சுவலா ஜப்பனீஸ் வந்து மாங்கா, இது வந்து மான்வா. கொரியன் வந்து அட சை இதெல்லாம் அதனால தான் எனக்கு தெரியல. அதானே பார்த்தேன் மேங்கானே தெரிஞ்சிருக்கும். மேங்கானா சாரி. கொரியன் வந்து ஒரு ட்ரெஸ்ஸும் சாப்பாடு தவிர எனக்கு எதுவும் பிடிக்காது சார். ஏடா இத பேச விடுறா. அதாவது நான் ஒரு 4 எபிசோட் பார்த்தேன் சீசன் 1. பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. நல்லா இருக்கே, நல்லா விறுவிறுப்பா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மான்வா செக் பண்ண. மான்வா ஆக்சுவலா வந்து கலர்ல இருக்கும். நீங்க இப்ப எப்படி நீங்க அனிமே பாக்குறீங்களோ அதேதான் மான்வால இருக்கும். அதே எல்லாமே ஆர்ட் ஸ்டைலு. இது அப்படியே அவனுங்க வந்து ரொட்டேஷன்ல விட்டா அதான் அனிமேஷன் அனிமே மாதிரி இருக்கும். மூஞ்ச பார்த்தாண்டே ஜீப் வருது. நீ எல்லாம் அதை பாலோட கறந்துட்டு இருக்க, இழுத்துட்டு இருக்கான். ஓகே அவ்வளவுதான். நான் அதான் மானுவேன். நான் எனக்கு அதோட கிளைமேக்ஸ் ஃபைனல் வரைக்கும் எனக்கு தெரியும். நான் பெரிய ஸ்பாயிலர்லாம் எனக்கு தெரியும். ஸ்பாயிலர்னு பெருசா ஒன்றும் கிடையாது அதுல. ஆக்சுவலா ஒரு சின்ன ட்விஸ்ட் வரும், அது அவ்வளவுதான். அது வந்து நான் இப்போ சொல்ல விரும்பல. நீங்க மானுவா படிக்கணும்னா போய் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ நாங்க அனிமே பத்தி தான் பேசுறோம். சீசன் 2த்துலயுமே ஃபைட் சீக்வன்ஸ், அனிமேஷன் சுத்தமா குறை சொல்ல முடியாது. அனிமேஷன் செம்மையா இருக்கும். ஃபைட் சீன்ஸ், ஏன்னா ஃபைட் சீன்ஸ் தான் சோலோ லெவலிங்ல அதிகம். ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் அது கரெக்டா அனிமேஷன்ல பேலன்ஸ் பண்ணிருப்பானுங்க. சூப்பரா இருக்கும் அது மாதிரி. ஆமா அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு சோலோ லெவலிங் ரொம்ப நான் வந்து ரொம்ப ஹைப் பண்ண மாட்டேன். பட் நீங்க அனிமையா பாக்குறதா இருந்தா ஃபைட் சீக்வன்ஸ்க்காக பார்க்கலாமே தவிர மத்தபடி நீ இந்த மாதிரியோ மத்த கேரக்டர்ஸுக்கு நீ வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நினைச்சு பார்க்க முடியாது, அவ்வளவுதான். ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் சங்ஜின். ஓகே ஏகே ஒன்மத்தே பக்க கீகோ கமான். மிஸ்டர் ஜம்டே இப்ப தலைவர் கேட்க போறாரு. ரெடியா இருக்கு இந்த அனிமே பார்க்கும்போது. நான் யூஸ்வலாவே எனக்கு ஒன்று போர் அடிச்சிடுச்சுன்னா என்னதான் பாதி வழி போயிட்டாலும் அந்த எபிசோட நான் வந்து ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பேன். அந்த மாதிரி வாழ்க்கையில நான் முதல் வாட்டி பார்த்தேன் அனிமே சோலோ லெவலிங். ஏன்னா அது அனிமையா இல்ல WWE-யான்னு எனக்கு தெரியல. பிளாட்டு கிடையாது, கதை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. போவான் அவ்வளவுதான். லெவல் 100 லெவல் 200. அந்த அனிமேல நான் பார்த்தது சண்டை மட்டும். அவன் அம்மா பிளாட்டு, தங்கச்சி பிளாட்டு, சித்தப்பா சீச்சு. வாட்? ஐ டோன்ட் கெட் இட் ப்ரோ. இட்ஸ் நாட் அனிமே, இட் இஸ் கார்ட்டூன். ஐ am telling you, solo leveling is Dragon Ball version of cartoon. Dragon Ball One Pieceல கூட கதை இருக்கு சார். இதுல என்ன கதை சார்? எனக்கு புரியல. இல்ல ஆக்சுவலா இந்த விஷயத்துல மட்டும் எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு. அவன் ஸ்ட்ரைட்டாலாம் பவர் பண்ண மாதிரி காட்டியிருக்கவே மாட்டான். கரெக்ட். எப்படி சொல்ல, அவன் இல்லடா, அவன் டெவலப் பண்ண விதமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு காப்ளினை கூட கொல்ல முடியாம இருக்கிறவன் முதல்ல ஒரு காப்ளினை ஃபர்ஸ்ட் கொல்ல இருக்கும். இந்த பயலுக்கு தான் வன்மம் இருக்கு. பர்சனல் வன்மத்தை வச்சு பேசிட்டு இருக்கான். பர்சனல் வன்மம்லாம் இல்ல. நான் வந்து எது பார்த்தாலும் வந்து நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஸ்கிப் பண்ண எனக்கு பிடிக்கல அர்த்தம். அது பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலா அந்த கொரியன்ங்கிற ஒரு பேரை கேட்டு இவன் காண்டாயிட்டான். கொரியன் கேட்டா நான் பாத்து அப்படி காண்டாயிருந்தா நான் பாத்துருக்கவே மாட்டேனே. எதுக்கு நான் போய் பார்க்கணும்? அதாவது நாங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஹைப். இவங்க இவ்வளவு ஹைப் பண்ற அளவுக்கு இல்ல. ஆனா அதுக்காக மொக்கன்லாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா இல்ல வேணா. டாக்டர் நெல்சன் டாக்டர் படம் மாதிரி ஒரு வாட்டி சும்மா பார்க்கலாம். 2xல போட்டு வேணா பார்க்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல போடா 2xல போட்டா. நான் வந்து 47 அனிமே பாத்திருக்கேன். 47 அனிமேல ஒரு அனிமே கூட ஸ்கிப் பண்ணது கிடையாது. இந்த ஒரு இதை நான் ஸ்கிப் பண்ணி வச்சிருக்கேன். நாங்க என்ன சொல்றோம்னா எங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஓகேவா. நாங்க ஹைப் பண்ண மாட்டோம், ரொம்ப ஹைப் பண்ண மாட்டோம். நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாருங்க, அவ்வளவுதான். ரொம்ப அதுக்காக மொக்கன்னு சொல்லல, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அது இவனுங்க வந்து ரொம்ப இன்ஸ்டா அது இதுன்னு போட்டு அரிஸ்டானுங்க. இன்னொன்னு கிரன்ச்சிரோல்ல அனிமே ஆஃப் தி இயர் அவார்டு இதுதான் கொடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். அனிமே ஆஃப் தி இயர் வந்து வேற எதுக்காவது கூட கொடுத்துருக்கு. கிரன்ச்சிரோல் வந்து அனிமே எது ஸ்ட்ரீம் பண்ணுதோ அந்த அனிமேக்கு தான் அவார்டு கொடுக்கும் சார், வேற எதுவும் கொடுக்காது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அவன் எந்த அனிமே ஸ்ட்ரீம் பண்றானோ அதான் கொடுப்பான். டெமன் ஸ்லேயர், சோலோ லெவலிங், டான் 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 இதுக்கு தான் அவன் கொடுப்பான். சோலோ லெவலிங் பத்தி மத்தபடி அதான் நான் சொன்ன மாதிரி. ஓகே ஏகே உங்களோட வாதம் அவ்வளவுதானா, முடிஞ்சுதா? ஆமா, இதுக்கு மேல இந்த அனிமேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. கதை இல்ல, ஒண்ணுமே இல்ல. சண்டை 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 சண்டை, குத்து 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 குத்து. இல்ல இது வந்து ரொம்ப தவறானது. கதை இருக்கு, கதை இருக்கு, கதைலாம் இல்லைங்க.
சண்டை சண்டை அதாவது கதை இருக்கும், ஹை பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு எனக்கெல்லாம் ஒர்க் ஆச்சு. அந்த அரைஸ்ன்னு சொல்லும் போது வர இதுவே எனக்கெல்லாம் ஒர்க் ஆச்சு, அவனுக்கு ஒர்க் ஆகல, அவ்வளவுதான். அதான் எனக்கு வந்து கதை இல்லைன்னு சொன்னா என்னால ஒத்துக்க முடியாது. கதைங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் எடுக்கிற போறதா இருக்கட்டும், அதனால இவன் அந்த இது ஒரு ஒரு ஃப்ளோரா தாண்டி போறது, அது ஃப்ளோரா தாண்டி போகும்போது அவனுக்கு லெவல் கூடுறது, லெவல் கூட்டினதுக்கு அப்புறம் அந்த அந்த பெரு சீன்லாம் நல்லா இருக்கும். அந்த பெரு அந்த ஹேண்ட் தடுக்கும் போது கரெக்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போறது. இன்னொரு சீன் வந்து இன்னும் அனிமேல வரல, அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு மறக்காத சீன். இப்போ நான் படிச்சு நிறைய சீன் எனக்கு மறந்துச்சு, ஆனா அந்த சீன் மறக்கல. அது வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்க போய் பாத்துக்கோங்க. அது வந்து அவன் தங்கச்சியை காப்பாத்துற மாதிரி ஒரு சீன். அதை வந்து ரொம்ப சூப்பரா சீசன் 3ல வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியல, நான் வந்து நான் அப்படி படிச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. தங்கச்சியை வந்து காப்பாத்துற சீன் அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜ் பண்ணி கரெக்டா கொண்டு போய் அந்த சூப்பரா அந்த சீன் அந்த பேனல்ல மானுவா பேனல்லே சூப்பரா இருந்துச்சு. அது நான் எப்படி அனிமேல வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அனிமேஷன் நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அனிமேஷன் நல்லா பண்ணி தான் ஆகணும் தம்பி. ஏண்டா மொக்க அப்படிலாம் இல்ல, அனிமேஷனை விட இது நல்லா இருந்துச்சு. அனிமே ஜுஜுட்சு கைசன்ல அனிமேஷன் டார்கெட் கிடையாது. அதுல எத்தனை கேரக்டர் பேர் உனக்கு ஞாபகம் இருக்கு, எத்தனை விஷயம் ஞாபகம் அதுதான் அதுதான் சொல்றேன். இதுல அந்த அந்த கேரக்டர் பேர் ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்ல, அதனால அனிமேஷன் டிமாண்ட் ஸ்லேயர் எனக்கு தெரிஞ்சு டிமாண்ட் ஸ்லேயருக்கு அப்புறம் நான் இதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அனிமேஷன் நான் பார்த்ததுல ஆக்சுவலா நான் ஒன்னு ஃபீல் பண்றேன், என்ன தெரியுமா, இதுல கேரக்டரோட பேரு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்தனாலதான் நம்மளால ஞாபகம் வைக்க முடியலையோன்னு ஃபீல். அதுவும் ஒரு இதுவா இருக்கலாம். ஏன்னா வந்து எல்லாம் கொரியன் நேம்ஸ் லூசு மாதிரி வரும், அதுதான் மண்டையில நிக்க மாட்டேங்குது. சங்கின் பேரை தவிர எனக்கு வந்து பெக்குன்னு ஒரு அந்த நிறைய அந்த கில்ட் லீடர்ஸ் உண்டுல, பெக்குன்னு ஒருத்தன் இருப்பான், வேற வந்து சுழி அப்படி எல்லாமோ பேர் வச்சிருப்பானுங்க, எனக்கு சுத்தமா ஞாபகம். அந்த எனக்கு கேரக்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஒரு ஜெனரல் இருப்பான் அந்த கில்ட்ல வந்து அந்த அந்த பாச்சேன்னு ஒரு இருப்பா, அவதானே அந்த லைக் ஸ்மெல் அவன் மேல ஒரு நல்ல ஸ்மெல் வருது, ஹண்டர் ஸ்மெல் நல்ல. கடைசியில ஹீலர் வந்து காப்பாத்துவான் அந்த பொம்பளை தானே, அந்த டிராகன். ஆக்சுவலா இப்ப இவன் சொன்ன அந்த சீன் கூட சூப்பரா இருக்கும். அவன் செத்துருவான், ஹீலர் செத்துருவான், அவனை அரைஸ் பண்ண வச்சுட்டு ஹீல் பண்ணி காப்பாத்த வைப்பான். இல்ல அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அரைஸ் பண்ண வச்சுட்டு காப்பாத்த வச்சுட்டு அவன் சொல்லுவான், பெக்கு சொல்லுவான், அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்து சண்டைனாலே பிடிக்காது, நீ உன் ஆர்மியில வச்சுக்காத அப்படிப்பான். இவன் சொல்லுவான், எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அப்போ அவன் போகும்போது ஒரு ஸ்மைல் கடைசியா அப்படி மறையும் போது அப்படி அந்த பெக்கை பார்த்து ஒரு சிறு ஸ்டடி போவான். அந்த சீன் வந்து பெக் அப்படியே அழுதுரும். அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். ஓகே, ஆனா நான் ரொம்ப ஹைப் கொடுக்க மாட்டேன். ஒரு ஓகேஷான ஒரு, அதாவது நல்ல அனிமே பார்க்கலாம். பட் இன்ஸ்டால ரொம்ப அடிச்சு தோச்சிட்டானுங்க. நாங்க அந்த அளவுக்கு நாங்க ஹைப் கொடுக்க மாட்டோம். இதை விட ரொம்ப நல்ல அனிமேக்கள்லாம் இருக்கு, இதை விட பெஸ்டான ரொம்ப பெஸ்டான அனிமேஸ் இருக்கு. இது அதன் வரிசையில ஒரு நல்ல அட்டெம்ப்ட், நல்ல ட்ரை, அவ்வளவுதான். ஆமா, குட் ட்ரை, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இந்த வாட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பேபி ஃபார்ம் ஆவல. சரி, இல்ல ஒரு 10க்கு நீ எவ்வளவு மார்க் தருவ? நீ சொல்லி ஏகே சொல்லு. அப்ப 10க்கு எவ்வளவு தருவ? 5.5 அவ்வளவுதான் சொல்லியாச்சு. 5.5. நான் வந்து 10க்கு ஒரு 7 தருவேன். நானும் 7 தருவேன். இப்போ கேட்டகரியில கிராபிக்ஸ்னு வச்சு கேட்டா நான் வந்து நிறைய கொடுப்பேன், 9 கொடுப்பேன். ஏண்டா இப்ப அனிமே பத்தி தான்டா பேசிக்கிட்டு இருக்கோம். நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஓகே 5.5 தான். ஏன்னா அந்த 5 பாயிண்டே அனிமேஷனுக்கு தான், மிச்சம் 0.5 தான் கதைக்கு. ரைட், சரி. அப்போ இந்த உரையாடலை முடிச்சுக்கலாமா? சோலோ லெவலிங் பத்தின காணொளி இதையோட ரொம்ப சின்னதா இருக்கும். அவுட்ரோ சொல்லி முடிங்க. இந்த வீடியோ ரொம்ப சின்னதா இருக்கும். சோலோ லெவலிங் பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. இந்த மாதிரி இப்படி மிச்சர் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. ஆர்சிபி ஜெயிச்சுட்டு சோகத்துல இருக்காதீங்க. அடுத்த சீசன் மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிக்கும். சிஎஸ்கே மேல நண்பர்களே, சிஎஸ்கே மேல ஹோப்பும் வைக்காதீங்க. ஹோப் வச்சு ஒருத்தர் வந்து தோத்ததால பேசிக்கிட்டு இருக்கான். ஓகே, இதோட இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், பை பை.